அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்று நம் காணொளியில் காண விரும்புவது குரு பயிற்சியால் பண மழையில் நனைய போகும் 6 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் பூச நட்சத்திரம் என்பது சனியின் ஆதிக்கத்திற்குட்பட்டது என்றாலும் இது மிகவும் புனிதமான மற்றும் மங்களகரமான நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பூச நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் என்பது துலாம் நவாம்சத்தின் சுக்கிரனின் வீடு வருகிறது. குருவின் அறிவு, சனியின் ஒழுக்கம் மற்றும் சுக்கிரனின் லௌகீக சுகங்கள் ஆகியவை இணைந்து இந்த காலகட்டத்தில் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு அபரிவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சியால் பெரும் பலன்களை பெறப்போகும் ராசிகளை தெரிந்து கொண்டு அந்த ராசி பட்டியலில் உங்கள் ராசி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜூலை 19ஆம் தேதி நவ கிரகங்கள் சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்திற்குள் பிரவேசிக்கும். இதனால் அதிர்ஷ்டம் பெறும் இந்த ராசிக்காரர்கள் பட்டியல் இதோ உங்களுக்காக. கடகராசி நண்பர்கள், முதலாவதாக கடகராசியில்தான் குரு பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார். தற்போது பூச நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்திற்குள் அவர் நுழைவதனால் உங்களுக்குள் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய தெளிவு பிறக்கின்றன. உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும். சேமிப்புகள் அதிகமாக உயரும். கன்னிராசி நண்பர்கள், அடுத்ததாக கன்னிராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல வழிகளில் லாபம் அதிகமாக வரும். எந்த தொழிலையும் தாராளமாக செய்யலாம். எதனையில் முதலீடு செய்தாலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். முக்கியமாக கூட்டாளிகளுடன் தொழில் பெறும் லாபம் கிடைக்கும். முதலீடு செய்ய இது ஒரு சாதகமான காலமாக விளங்குகின்றன. உங்களுக்கு இந்த நாட்டில் வட்டம் விரியும். முக்கியமாக முக்கிய புள்ளிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் புதிய வாய்ப்புகளும் கதவை தானாக தட்டும். கடன் படிப்படியாக குறையும். எதிர்பார்த்ததை விட லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். முக்கியமாக இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது கன்னிராசிக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இது ஒரு உகந்த நேரமாக இருக்கிறது. அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். விருச்சக ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக சிறந்த பலன்களை தரும். பூச நட்சத்திர மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை கூடி தரும். தந்தையுடனான உறவு பலப்படும். பித்திருக்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள், திருமணம், வீடு கட்டுதல் போன்ற நடவடிக்கைகள் துல்லியமாக எடுக்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை, அதாவது தன் குடும்பத்திற்காக தன்னையே இழக்க துணியும் அற்புதம் நிறைந்த ராசியாகும். குழந்தைகளுக்கு அதாவது இந்த கருந்தேலானது அம்சமாகும். விருச்சிக ராசிக்கு அந்த கருந்தேலானது முக்கியமாக குடும்பத்திற்காக, அதாவது ஒரு கருந்தேலானது தனது குட்டிகளை, அதாவது அதனுடைய குட்டிகளை ஈன்ற பிறகு அதற்கு உணவுக்காக, அதாவது அந்த உணவுக்காக தன் உடலையே குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்து விடும். அந்த சிறு சிறு கருந்தேலுடைய அந்த குழந்தைகள் முக்கியமாக கருந்தேலையே உண்டு பெரிதாக வளர்ந்து அந்த விடும். முக்கியமாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த பிரசவ காலம் என்பது மறுபிறவி என்பார்கள். ஆனால் அந்த கருந்தேலுக்கானது அந்த பிரசவம்தான் அதனுடைய இறுதி நாளாகும். முக்கியமாக விருச்சிகராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக சிறந்த பலன்களை தரும். பூச நட்சத்திரத்திற்கான மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கும். முக்கியமாக முழுமையாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள், திருமணம், வீடு கட்டுதல் போன்ற பணிகள் தங்கு தடையின்றி அற்புதமாக நடைபெறும். இந்த காலகட்டத்தில் எதை வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பூச நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் சுக்கிரனின் நவாம்சத்திற்குள் வருவதனால் உங்களுக்கு தனிப்பட்ட குடும்பத்தில் கூட்டுத் தொழிலிலும் சிறப்பான பலன்களை வழங்குகிறது. திருமணங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய வீடுகள், தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள்.
அவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்க அற்புதமான நேரமாக அமைகிறது. மகர ராசி பூச நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் சுக்கிரன் அமாவாசத்திற்குள் வருவதனால் சுக்கிர பகவானுடைய சுக்கிரன் என்றால் ஆடம்பரம், பெண்கள் மற்றும் செல்வம் அனைத்தும் கிடைக்கும். ஆகவே மகர ராசி செல்வந்தருக்கான அமைப்பு இந்த நேரத்தில் அமைகிறது. ஆகவே அற்புதம் நிறைந்த இந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம். கணவன் மனைவியுடைய அந்யோன்யம், அதாவது கணவன் மனைவி நீண்ட காலமாக பிரச்சனையில் இருந்து வந்தவர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள். அவர்கள் ஆலோசனை உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீனராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களின் புண்ணிய கணக்கை உயர்த்தும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த மீனராசி நண்பர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புகழும் கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் நீண்டகால முதலீடுகளில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் மாபெரும் உச்சத்தை அடைவார்கள். அடுத்ததாக மேசம் ராசி நண்பர்கள். மேசராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் முக்கியமாக அனைவரும் விரயசனி காலத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அமைதியுடன் இருக்க வேண்டும். எவ்வளவு பணம் வந்தாலும் அவ்வளவும் செலவாகக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு சுபயோகமும் இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அமைதியுடன் இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்த மேசராசியினருக்கு அற்புதமான நேரமாகும். குரு பகவானுடைய அருளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருப்பதனால் அமைதியுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அமைதியுடன் இருக்க வேண்டும். எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுக்கு செலவாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குமதனால் அமைதியுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கான தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்தோ, தேவையில்லாத பெரிய தொகை மற்றவருக்கு வழங்குவதோ, இந்த மாதிரியான நேரத்தில் அமைதியுடன் இருப்பதே நல்லது. ஜோதிட சாஸ்திரப்படி பூஜ நட்சத்திரம் என்பது சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது என்றாலும் இது மிகவும் புனிதமான மற்றும் மங்களகரமான நட்சத்திரமாக கருதப்படுகிறது. முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசியும் கிடைக்க நேர்கிறது. முக்கியமாக நவகிரகங்கள் சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்துக்குள் பிரவேசிக்கிறார். இதனால் அதிர்ஷ்டம் இந்த 6 ராசியினர்கள் பெறுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.